நட்சத்திரம் ஒன்று இருக்குது, உயிர் நட்சத்திரம். அதுக்கு போனோம்னா பொதுவாக சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச குழம்பு வாங்கிக்கலாம், பிடிச்ச ரசத்தை வாங்கிக்கலாம், பிடிச்ச சுக்கிரன் லக்னாதிபதியா உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேச. உங்களுக்கு அந்த லக்னத்துக்கு உள்ள புதன் உங்களுக்கு ஜாத்தம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை கொஞ்சம் வித்தியாசமான கிரகம் சொல்றோம். யாழ் மீது குழல் மீது என்பதன் மக்கள் மகிழ்ச்சி கேளாது. யார் அரசாங்கம் உத்தியோகத்தில் மனைவி கிடைக்கிறது, நாளைக்கு சவரம்னா கூட இன்னும் 10 நாள் வாழ்க்கைங்கிற நம்பிக்கை விடணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதெல்லாம் கும்பிடலாம். இந்த சாமி தான் கும்பிடணும்னு அவசியமா 100க்கு 60 இதில் தான் போய் நான் இந்த என் குழந்தை இதை தான் படிச்சு நான் கேட்டாலும் மற்றவங்க கிடக்கூடாதுன்னு நினைக்கிறவனே உலகத்திலேயே ரொம்ப நல்லவன். உங்களை சொல்கிறோம், நோகாமல் பேசுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை அறிவு எல்லாமே இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கனாலும் அந்த உதவி உங்களுக்கு கைமாறா வரும். நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் அவங்களுக்கு மேஷ லக்னத்தை பற்றி பேசினவங்களுக்கு இப்பொழுது ரிஷப லக்னத்தை பற்றி பேச போகிறேன். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கராச்சாரியாக உகந்த கிரகம். லக்னம் தான் முக்கியம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், லக்னமே முக்கியம், மறந்துடாது. ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். லக்னம் உடல் நட்சத்திரம் ஒன்று இருக்குது, உயிர் நட்சத்திரம் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்றேன், நிர்ணயிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்டதுன்னா ஜாதகங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. மன திருப்திக்கு சொல்லக்கூடாது, இருக்கிறது சொல்லணும். ஆனால் பயமுறுத்தக்கூடாது. ஜோசியத்தில் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கோசரம் மாத்திரமே ஏமாற்றக்கூடாது. பரிகாரம் பண்ணி உங்களை நான் காப்பாற்றிக்கிறேங்கிறதுலாம் போய். ஆனால் கடவுள் நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறோங்கிறது இல்லைங்கிறது இறைவன் பொறுப்பு. ஆனால் கடமையை செய்யணும். இன்னைக்கு ஒரு பொழுது நம்ம வீண் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கடமையை செய்யணும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன தெரியுமா, அதிகமாக ஜோசியம் பார்க்காதீங்க, வேலையை செய்யுங்க, உழைங்க, கஷ்டப்படுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். ஜோதிடங்கிறது ஊருக்கா மாதிரி தொட்டுக்கணும், தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேலையை பார்க்கணும், கஷ்டப்படணும், வாழ்க்கையில் முன்னேறணும். கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கலாம். இதில் மாற்ற முடியாது. பரிகாரம் சொல்லி ஏமாற வேண்டாம். பரிகாரம் என்பது ஒரு நம்பிக்கைக்குரியது. அதுக்கோசரம் பரிகாரம் சொல்லி ஏமாற்றக்கூடாது. ரைட்டுங்களா? கோயில் குளத்துக்கு போகணும், நம்ம இஷ்டப்படுற கடவுளை கும்பிடலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுளை நீங்கள் கும்பிடலாம். அதுக்கோசரம் போய் ஏமாற்றக்கூடாது. சரியா சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுங்கள். இது பொது பலன். இது பொது பலன் ஒளி. இதை அதுக்கு மெத்தட் அவ்வளோதான். ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா பொதுவாக சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச குழம்பு வாங்கிக்கலாம், பிடிச்ச ரசத்தை வாங்கிக்கலாம், பிடிச்ச சாம்பாரை ஊற்றிக்கலாம், பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது தனி. இது பொது. ஒரு ஹோட்டல் இருக்குன்னா இதுதான் இருக்குது எங்கள்கிட்ட. உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க, வேணுங்கிறதுனா தனிப்பட்ட பலன். அப்போ ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் லக்னாதிபதியாக வருவார். இவங்களுக்கு வாக்கும் புத்தியும் ஒன்று, 2 குடையணும் 5 குடையணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 குடையணும் 5 குடையணும் உங்களுக்கு புதன். இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுகிற சக்தி உண்டு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுமாரி உங்களுக்கு கல்வியால் உயர்வு உண்டு. உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்போ பேசுகிற வார்த்தையோ சாகிற வரைக்கும் பயன்படும். உங்களுக்கு ஜீவனத்துக்கு பயன்படல. வாக்கும் புத்தியும் ஒன்று. உங்களுக்கு வாக்கும் புத்தியும் ஒன்று. பிரில்லியன்ட். நீங்கள் பிரில்லியன்ட்டு, நீங்களாம் ஒரு பெரிய எழுத்தாளராகவோ அல்லது பெரிய பேச்சாளராகவோ அல்லது பெரிய கவிஞராகவோ பெரிய ஒரு டிவியில் அந்த எழுத்துத்துறை, இந்த பத்திரிகை துறை, இது மாதிரி துறையில் நீங்கள் பெரிய ஆளாகிறதுக்கு உங்களுக்கு அந்த லக்னத்துக்கு உள்ள புதன் உங்களுக்கு ஜாத்தம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் விடும். அதே மாதிரி அமைச்சராகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அமைச்சர் மெயின் இடத்த விட 2வது இடத்துல இருக்கிற நீங்கள் ஆலோசனை கொடுக்கறதுல நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு அமைச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு அசிஸ்டண்ட் நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருப்பீங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தகுதியெல்லாம் உங்களுக்கு உண்டு. உங்கள் பேச்சை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது உண்மை. ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி புதன். 9 கிரகத்திலேயே கொஞ்சம் வித்தியாசமான கிரகம் சொல்லக்கூடியது புதன் பகவான். நான் உங்களுக்கு இப்போ நேரடியாக பேசுகிறேன்ல, நான் எதையுமே பார்த்து பேச மாட்டேன். மற்றவங்க மாதிரி இந்த பார்த்து பேசுறது, இப்போ படித்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்குறது, இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. என்ன இருக்குதோ அதனுடைய தன்மையை அச்சுவிட்டால் சொல்ல முடியும். சொல்லலாம். அதே மாதிரி இந்த புதன் இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஜோதிடம், இந்த மந்திரம், இந்த பேசுறது, பேச்சாளர், கவிஞர், கவிதை எழுதுவர், அதே மாதிரி இந்த மேடையில் நின்று பேசுறவர், பெரிய அறிஞர்களாம் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தகுதி உண்டு உறுதியாக. நான் முதல்ல வீடியோவில் பதிவு பண்ணது தான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசிப்பேன். இது நம்ம நேரடியாக பேசுறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி பேசுகிறேன். சில பேர் தகவல் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் எங்களுக்கு புரியல, நீங்கள் கொஞ்சம் வேகமாக பேசுகிறீங்கன்னு ஒரு நண்பர் சொன்னார். நான் அதை பாராட்டுறேன். அவர் சொன்னது கரெக்ட், நான் அதை மறுக்கலை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற விளக்கத்தை பொறுமையாக சொல்கிறேன்.
இப்போ அதை புரிஞ்சுக்கணும். இந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் தனம், குடும்ப வாக்கு, ஜீவனத்துக்கு சாகர வரைக்கும் உங்களுக்கு பஞ்சம் வராது. 3ஆம் இடம் தைரியஸ்தானம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வர்றாரு. இவங்க ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாமே ஜெயம், வெற்றி, தோல்வியே இல்லாத வாழ்க்கை. சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தோல்வியே இல்லாத வாழ்க்கை கொடுத்துருக்குதுல, அதுக்கு இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியே நல்லா இருக்கும். அது இல்லாமல் செவ்வாயும் பார்த்துக்கணும். செவ்வாய் தான் வெற்றிக்கு அதிபதி. முதலே சொல்லியிருக்கிறேன் பொதுவான பலன். அதே மாதிரி 4ஆம் இடம் வீடு, வாகனம், வித்தை, தாய், சுகம், பூமி. இந்த சூரிய பகவான் கிடக்கூடாது. இந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதத்தில் கிடாமல் இருந்தால் நீங்கள் வீடு, வாகனம், யோகம், வித்தை தொழிலுக்கும் அந்த இடம் அமையும். ஏன்னா 4க்கும் 10க்கும் கனெக்ஷன் உண்டு. 7ஆம் இடம் பார்வையாக செலுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடம் புத்தி, பூர்வ புண்ணியம், ஒருத்தர் செய்த பாவ புண்ணியங்களும் குழந்தைங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அறிவாளி குழந்தைங்க பிறக்கும். ஐயா, அறிவாளி குழந்தைங்கன்னா படித்தவங்களாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காத மேதைகளும் இருக்கிறாங்க. அதனால உங்கள் குழந்தைங்க படிக்கலன்னு கவலைப்படாதீங்க. அது எந்த துறை எடுத்தாலும் கோடீஸ்வரன் யோகத்தையோ, அறிவாளி யோகத்தையோ, புத்திசாலித்தனத்தையோ இதெல்லாம் கொடுக்கும். 5ஆம் இடம் உங்களுக்கு புத்திசாலி குழந்தைங்க தான் பிறக்கும் நிச்சயமாக. இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்குவாங்க. அது ஏன்னு கேட்குறீங்களா? குழந்தைங்க படிக்கலன்னு நினச்சி அதுங்களை துன்பப்படுத்தாதீங்க. யாழ் இழுது குழல் இழுது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாது. யாழ்னா வீணை, குழல்னா பிள்ளைங்கள். இந்த 2 வாய்ஸையும் உயர்ந்தது தான் குழந்தைங்களுடைய வாய்ஸ். குழந்தைகிட்ட அன்பாக நடந்துருக்கீங்க. நம்ம குழந்தைங்க நல்லா வருங்கிற நம்பிக்கை, சொல்தான் மந்திரம். ஒருத்தர் சொல்ல 100 தடவை சொன்னால் அது மந்திரமாக மாறும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குழந்தைகிட்ட அன்பாக நடந்துங்க. குழந்தைங்களை துன்பப்படுத்தாதீங்க. குழந்தைங்களாம் துன்பப்படுத்தக்கூடாது, அவங்களை அடிக்கக்கூடாது. அடித்தா முட்டாளாகும். அடிக்கக்கூடாது. அன்பாக சொல்லி குழந்தைங்களை வளர்த்துங்க. அதான் 5ஆம் இடம் தான் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு அன்பான குழந்தைகளும், அழகான குழந்தைகளும், அறிவாளியான குழந்தைகளும் உங்களுக்கு உறுதியாக பிறக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் பார்க்கும்போது குருவையும் பார்க்கணும். குரு தான் புத்திரக்காரகன், புத்திரஸ்தானம், புத்திரக்காரகன், புத்திரஸ்தானாதிபதி. இதுதான் சாஸ்திரம். 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, கடன், நோய். 6ஆம் இடத்துக்கு அதிபதி கெடாமல் இருந்தால், உங்களுக்கு வலுத்து இருந்தால் நோயை கொடுக்கும். அது வலுக்கக்கூடாது. ஏன் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் 6ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னாதிபதியாக வரதுனால கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். உணவு கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 படையும் கெடாமல் இருக்கணும். இருந்தாலும் இப்போ 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். உங்களுக்கு 7ஆம் இடம் செவ்வாய், 7 படையின் செவ்வாயாக வர்றதுனால உங்களுக்கு மனைவி ஸ்தானத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். 7 படை செவ்வாய், அது 7 படை செவ்வாய் யாருக்கு இருந்தாலும் கோபமான மனைவியும், ஸ்பீடான மனைவியும், விளையாட்டுத் துறையில் இருக்கிற மனைவியும், அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிற மனைவியும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வீரியக்காரர்கள், தைரியக்காரர்கள், மனோக்காரர்கள். தைரியமான மனைவி கிடைக்கும். மனைவி உங்களுக்கு உதவி செய்கிற யோகத்தையும் கொடுக்கும். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால, இந்த செவ்வாய்ங்கிறதுனால மனைவிக்கு அரசாங்கம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த 7 குடையும் கெடாமல் இருந்து, சுக்கரனும் கெடாமல் இருந்து, 7 குடையும் கெடாமல் இருந்து, 7 குடையும்னா செவ்வாய், 7 குடையும் கெடாமல் இருந்து, அந்த சுக்கரனும் கெடாமல் இருந்து 7ஆம் இடத்துல சுபகிரகம் உட்கார்ந்துருந்தால், சுபகிரகம்னா குரு சுக்கரன் உட்காரக்கூடாது 7ஆம் இடத்துல. அதனால யோகம் வச்சுக்கணும். உட்காராமல் இருந்தால் அவங்களுக்கு நல்ல யோகத்தோட யோகமான மனைவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். உங்களுக்கு 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானங்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய ஆயுள் நிர்ணயம் பண்ணுறது. ஒரு ஜோசியத்தில் ஆயுள் சொல்லக்கூடாது, அது பாவம். ஏன்னா ஒரு ஜோசியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது சாஸ்திரம், ஒருத்தர் நாளைக்கு சாப்பிட்னா கூட இன்னும் 10 நாள் வாழ்க்கைங்கிற நம்பிக்கை கொடுக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதை நம்ம குறைக்கூடாது. ஜோசியத்தில் வந்து தவறு பண்ணக்கூடாது. விதியை சொல்கிறது வேறு, ஆனால் விதியில் பயமுறுத்தக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள்ங்கிறது குரு பகவானை வர்றதுனால உங்களுக்கு ஆயுள் இருக்குன்னு சொல்லிட்டு பங்கம் வராது. குரு நல்லா இருக்குதான்னு பார்த்துங்க. பொதுவாக ஆயுள்காரகன் சனி. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியது. 9ஆம் இடம் சொல்லக்கூடியது உங்களுக்கு பாதகாதிபதி. இதுதான் முக்கியம். சனி பகவான் உங்களுக்கு கெட்டிருந்தால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். சனி கெடணும். 9ஆம் இடத்துக்கு அதிபதி ரிஷபலக்கணத்துக்கு கெட்ட கிரகம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரிஷபலக்கணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கெட்டால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். எத்தனை கிரகங்கள் வலுத்து கெட்டிருந்தாலும் சனி மட்டும் உங்களுக்கு கெட்டிருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் உண்டு. ஏன்னா இது பாதகாதிபதி கிரகமும், பாதகாதி நட்சத்திரமான கிரகமும், பாதகத்தில் நின்ற கிரகமும் பாதகத்தை தான் செய்யும். ஐயா, இது எல்லாத்த விட சாரம் முக்கியம். சாரத்துக்கு சாரம், பாவம், ஸ்தானம், காரகம். ஐயா, எடுத்தவொன்னு ஒரு ஜாதத்தில் ஒரு குறை நிறைய சொல்லக்கூடாது. ஒரு ஜோசியர் எடுத்தவொன்னே பயமுறுத்தக்கூடாது. அதே மாதிரி நான் எதுக்கும் பரிகாரம் சொல்கிறது இல்லை. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கலாம். நீங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம். இந்த சாமி தான் கும்பிடணும்னு அவசியமே கிடையாது. பகவான் இறைவன் படைத்த 9 கிரகம், நவகிரகம் அது கடமையை செய்யுது. கிரகம் தன் கடமையை செய்யுது. ஆனால் நம்ம கடமையை நாம் செஞ்சு அது நம்மள ஒன்றும் பண்ணாது. ஐயா, கஷ்டத்திலே இருந்தவனுக்கு கஷ்டம் தெரியாது. கஷ்டத்திலே இருக்கிறவனுக்கு கஷ்டம் தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டுட்டா கஷ்டமே கிடையாது. நம்ம காலையில் இருந்துச்சோமா நம்ம கடமையை செஞ்சால் எந்த கஷ்டமுமே வராது. ரைட்டுங்களா? அதே மாதிரி 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். முடிஞ்ச வரைக்கும் ரிஷபலக்கணத்துக்காரங்க அதிகமாக 100க்கு 90 பேர் இரும்பு சம்பந்தமான துறையில் இருப்பாங்க. உண்மையாக இருந்து
சனி அவங்களுக்கு ஆதிபத்தியமாக வருவார். சனி பகவான் படுத்திருந்தார் அவங்களுக்கு வந்து அவங்க கோடீஸ்வரனை கூட சனி பகவான் அருமையான கிரகம். சனி பகவான் இருக்கிறதுலே கர்மகாரகன் தான். உங்களுக்கு தர்மகாரகனாகவும் கர்மகாரகனாகவும் கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறனாகவும் வந்து சனி பகவான் வர்றாரு. அதனால சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். ஆனால் உங்களுக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் ஏன்னா ரிஷபலக்னத்துக்கு வந்து 9 குடையவன் நான் கெட்டவன் சொன்னேன். அதை நான் மறுக்க முடியாது. இல்லை 10ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு தொழிலை வலுக்க வைக்கிறது சனி பகவானுடைய யோகம். சனி பகவான் ரொம்ப நல்லவர். 9 கிரகத்திலேயே ரொம்ப வலுவான கிரகம் சனி பகவான். தொழிலுக்குன்னு ஒரு கிரகம் சொல்லக்கூடியது புதனாக இருந்தாலும் உங்களுக்கு கர்மத்தை உங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை நீக்கிற கிரகம் சனி பகவான். 11ஆம் லாபஸ்தானம் லாபாதிபதி குரு பகவான் வருவார். இந்த ரிஷபலக்னத்துக்காரெல்லாம் ஒரு 100க்கு 60 பேர் கஞ்சனா என்னது கஞ்சனா இருப்பாங்க. ஏன்னா காசுடைய அருமையும் வறுமையும் தெரியும். ஏன்னா 8 குடையவனும் 11 குடையவனும் அந்த குரு பகவானை வருகிற காசுடைய அருமையும் வறுமையும் அவங்களுக்கு தெரியும். ஐயா சம்பாதிக்கிறது ஈஸி, அதை செலவு பண்ணாமல் காப்பாற்றுறவன் அறிவாய், அது தேவைக்கு செலவு பண்ணுறவன் நியாயமானு சொல்லலாம். இதுதானே கணக்கு. நம்ம தேவைக்கு செலவு பண்ணணும், தேவையில்லாத செலவு பண்ணிவிட்டு கிரகத்து மேலேயும் நம்ம மேலேயும் குறை சொல்கிறத விட தேவைக்கு செலவு பண்ணணும். என்ன தேவை எது தேவைன்னு உங்களுக்கே தெரியும். ஐயா அடுத்த எப்பயுமே கருத்தை திணிக்கக்கூடாது. கருத்தை சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, கருத்தை திணிக்கக்கூடாது. கருத்தை சொல்கிறதுக்கும் திணிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறதுங்கும்போது ஐயா இப்படியும் வாழலாம் இப்படியும் வாழலாம்னு சொல்கிறது, இப்படி தான் வாழணும் இப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறது கருத்தை திணிப்பது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையில் பெரிய ஆள். ஐயா தயவு செய்து நான் சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு இந்த துறையில தான் முன்னுக்கு வரணுங்கிறது தவறு. எந்த துறையிலையும் முன்னுக்கு வரலாம் நேர்மையாக, எந்த துறையிலையும் முன்னுக்கு வரலாம். நேர்மையாக நீங்கள் உடைச்சிங்கன்னா ஐயா குப்பையில் கூட கொடி சொன்னாங்க குப்பையை பொறுக்கி கூட. ஏன்னா இது ஒன்றும் வந்து இதில் தான் போய் நான் என்ன என் குழந்தை இதை தான் படித்து பெரிய ஆளாக வரணுங்கிறது தவறு. எதை படித்தாலும் அதை அறிவை வச்சு பெரிய ஆளாக வர்றதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல, எனக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கல அந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு போகாதீங்க. நமக்கு ஏதோ ஒரு வேலை, தெரிஞ்ச வேலை, தெரியாத வேலையை செஞ்சு முன்னுக்கு வரதை விட தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னுக்கு வர்றது தான் யோகம். அதுதான் உத்தியோகம். ஐயா அது வந்து ஒருத்தவங்க கூலிக்கு போகிறதுங்கிறது அடிமை தொழில். நீங்களாக உடைச்சி வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறது சொந்த தொழில். இதில் நீங்கள் சில ஜாதகத்துக்கு சொந்த தொழிலில் கொடி சொன்னாங்க இருக்கிறாங்க. அது மாதிரி சில பேர் அரசாங்க உத்தியமாக வேணான்னு சொல்லிட்டு வந்து சொந்த பழக்கம் பண்ணி கொடி சொன்னாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அரசாங்க வேலைங்கிறதுங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு கிடைக்கலன்னு நினச்சி கவலைப்படுறத விட கிடைச்சதை நினச்சி வாழ்றது தான் அறிவாளி. நீங்கள் 100 முட்டாளும் சரி ஒரு அறிவாளியும் சரி, ஒரு அறிவாளி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு 1000 வழி இருக்குது. இந்த ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு வாக்கும் புத்தியும் ஒன்றா இருக்கிறதுனால இவங்களுக்கு நான் புத்திமதி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு தெரியும் உங்களை பற்றி, நீங்களாம் பிரில்லியன்ட், வாழ்க்கையில் முன்னேறாங்க, தோல்வி உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு குப்பையெல்லாம் கூட கோடி சொன்னார் யோகம் உங்களுக்கு இருக்குது. அது 12ஆம் இடம் சொல்லக்கூடியது, உங்களுக்கு சொல்லக்கூடியது விரயஸ்தானம். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க, விரயம் பண்ணாதீங்க. உங்களுக்கு காசு போயிட்டா திரும்பி வராது. காசையே தான் கடவுள்கிட்டாங்கிற மாதிரி காசு கடவுளாக நினைங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த ரிஷபலக்னத்துக்காரங்களாம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு 1000 வழி இருக்குது. ஐயா எனக்கு பேசுனதில் உங்களுக்கு ரிஷபலக்னத்துக்காரனுக்கு சில தவறு இருந்தால் என்கிட்டயும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த என்னால் முடிஞ்ச பதிலை சொல்கிறேன். ஆனால் சரியாக இருந்தால் என்னை பாராட்டுறது, எனக்கு பாராட்டை விட எனக்கு குறை தான் தேவை. ஏன்னா கஷ்டத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கஷ்டம் வந்தால் அதை சரி பண்ணி இது வரைக்கும் ஏற்கனவே வீடியோவில் சொன்னீங்க, ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறீங்க, எங்களுக்கு புரியலை. எனக்கு இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மனுஷனாக பிறந்த நாம் யாருக்காவது 10 பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஆசையில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். எனக்குங்கிறது உழைப்பு, நானும் உழைக்கலன்னு சொல்ல. எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது, பரிகாரம் பண்ணுறது பிடிக்காது, ஏமாத்துறது எனக்கு பிடிக்காது. நான் அதை செய்யலை, கடவுள் சாட்சியாக நான் செய்யலை. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறேன் இந்த வீடியோ மூலம், ஆடியோ மூலம். அதனால் உங்களுக்கு ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கருத்து இருந்தாலும் எனக்கு எழுதுங்க இதில் ஃபேஸ்புக்கில். ஏன்னா அதை பார்த்து இன்னும் 4 பேர்த்துக்கு அந்த கருத்தை சொல்லுவேன். நான் தான் அறிவாளிங்கிறது முட்டாள்தனம். நம்மளோட அறிவாளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு திறமசாலிங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் குப்பையை பொறுக்கி கூடி சொன்னாங்கன்னு இருக்கிறான், ஒருத்தவங்க பெரிய துறையிலிருந்து பெரிய ஆளானவங்க இருக்கலாம், ஒருத்தவங்க சின்ன கருத்தை சொல்லி பெரிய அறிவாளியானவங்க இருக்கிறான், பெரிய கருத்தை சொல்லி உலகத்தில் பேர் வாங்கினவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை எதாக இருந்தாலும் நான் சொன்னால் அதை ஏற்றுக்குவேன். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதில்லை. நீங்கள் என்னை பற்றி தவறான கருத்தை எனக்கு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன், தவறு இல்லை. அது அனுபவம், வாழ்க்கையில் அனுபவங்கிறது ஒரு பெருசு, அதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு கருத்து தெரிஞ்சுதான் ஒரு அறிவாளி பெரிய ஆளாகலாம், ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு கருத்து தெரிஞ்சுதான் ஒரு அறிவாளி பெரிய அறிவாளி ஆகலாம்.
யாருமே வந்து பிறக்கும்போதே கற்றுக்கிட்டு பிறக்கல, போகும்போது எதுவுமே கொண்டு போகிறது இல்லை. எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கிறோம், விட்டு கொடுக்கணும். இதில் வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது. நல்லவன் கெட்டவன், உள்ளவன் இல்லாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், இதெல்லாம் யாரையும் ஏமாத்தாமல் உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் யார் தெரியுங்களா? தான் கெட்டாலும் மற்றவன் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறவனே உலகத்திலேயே ரொம்ப நல்லவன். தான் கெட்டாலும் மற்றவன் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறவனே உலகத்தில் நல்லவன். ரைட்டுங்களா? உலகத்திலேயே ரொம்ப நல்லா பேசுகிறவன் யார் தெரியுங்களா? அடுத்தவங்க மனசை நோகாமல் பேசுகிறவன் ரொம்ப நல்ல பேச்சாளர். அடுத்தவங்க மனசு நோகாமல் பேசுகிறவன் தான் ரொம்ப பெரிய பேச்சாளர். அதில் நீங்கள் தான் அந்த ரிஷபலக்கணத்துக்காரங்க தான் அதில் பெரிய அடுத்தவங்க மனசு நோகாமல் பேசுகிற அளவுக்கு உங்கள்ட்ட திறமை அறிவு எல்லாமே இருக்குது. ரிஷபலக்கணத்துக்காரங்க கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்க சுக்கராச்சாரியா வர்றதுனால இப்போ அவங்கள்ட்ட சிரிப்பு, தன்மை, பொறுமை, அறிவு எல்லாமே இருக்குது. ஐயா நீங்கள் பெரிய ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கனாலும் அந்த உதவி உங்களுக்கு கைமாறாக வரும், நீங்கள் பெரிய ஆளாவீங்க. அதே மாதிரி நான் இந்த ஃபேஸ்புக்கில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம், அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.